பெண்களுடன் தனிமையில் இருந்த வீடியோவை காட்டி பணம் கேட்டு மிரட்டிய நண்பனை அடித்து கொலை செய்து ஆற்றில் வீசிய திமுக ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளரை போலீசார் கைது செய்தனர். கும்பகோணம் மேல காவிரி காளியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ரவி. இவரது மகன் சச்சின் ஆவணியாபுரம் பகுதியைச் சேர்ந்த தாஜுதீன் மகன் ஒசாமாவிற்கு அறிமுகமாகி நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். ஒசாமா திமுக ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளராக இருந்து வருகிறார். ஒசாமாவிற்கு கஞ்சா உள்ளிட்டவைகளை வழங்குவது என நட்பை வளர்த்துள்ளார் சச்சின். இந்நிலையில் ஒசாமா பெண்களுடன் தவறாக பழகுவதை அறிந்து அதனை அவருக்கு தெரியாமல் சச்சின் வீடியோ எடுத்துள்ளார். அதனை காட்டி ஒசாமாவிடம் அடிக்கடி பணம் கேட்டு மிரட்டி பல கட்டங்களாக வாங்கியுள்ளார். சம்பவத்தன்று ஒசாமா காரில் சம்பவ இடத்திற்கு இருவரும் வந்துள்ளனர். அப்பொழுது பணம் கேட்பது தொடர்பாக இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அதில் ஒசாமா தமது கார் ஜாக்கி ராடை கொண்டு சச்சினை கடுமையாக தாக்கியுள்ளார். தலையில் பலத்த காயமடைந்து ரத்தம் வழிந்த நிலையில் மயங்கிய சச்சினை இழுத்து ஆற்றின் கரையோரம் போட்டுவிட்டு அங்கிருந்து ஒசாமா சேலம் தப்பி சென்றுள்ளார். காயமடைந்த சச்சின் எழுந்திருக்க முயற்சித்த பொழுது மயங்கி ஆற்றில் விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது அவரது உடல் மீட்கப்பட்ட நிலையில் ஒசாமாவை போலீசார் கைது செய்தனர்.